கேட்டதும் கொடுப்பவனே. அன்பர்களே, நாம் கேட்டதும் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யார்? உறவினர்களிடம் அல்லது நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள். கேட்காமலேயே நிறைய அறிவுரை கிடைக்கும். ஆனால் உதவி என்று கேட்டால் அந்த உறவுகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். இதற்காக யாரையும் குறை சொல்ல முடியாது. அனைவருமே தங்களது பிரச்சனைகளை சமாளிக்க ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்தவர்களை தூக்கிவிட அவர்களால் இயலாது. நமது தேவைகளை நாம் தான் பார்த்தாக வேண்டும். நம் பிரச்சனைகளை நாம் தான் சமாளித்தாக வேண்டும். நாம் நம் துன்பங்களிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால், வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு வழி பிறக்க வேண்டுமென்றால், நாம் அபயம் என்று கேட்டவுடன் கலங்காதே நான் இருக்கிறேன் என்று அருள் தந்து காப்பவன் இறைவன் மட்டுமே. நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நமக்கு வேண்டியதை கொடுப்பவன் அவன் மட்டுமே. அந்த இறைவனை முழு மனதோடு நம்பினால், அந்த இறைவனை முழு நம்பிக்கையோடு வேண்டினால், அந்த இறைவனை முழு பக்தியோடு கேட்டால், அவன் நமக்காக சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுப்பான். நம்மால் முடியாத காரியங்களையும் முடித்துக் கொடுப்பான். நம்ப முடியாத விஷயங்களையும் செய்து முடிப்பான். நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பான். ஆனால் ஒன்று, நாம் கேட்பது தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் கேட்பதிலே நேர்மை இருக்க வேண்டும். அது நல்லதாக இருக்க வேண்டும். அப்படி கேட்டால், முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு கேட்டால், கடவுள் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். கடவுளா கொடுப்பாரா? எப்படி? கூரையை பொத்துக்கொண்டா விழும் என்று கேட்பவர்களுக்காக சொல்கிறேன். ஆமாம், கூரையை பொத்துக்கொண்டுதான் விழும். உன் தேவை உண்மையிலேயே அப்படி என்றால் அவர் அப்படியும் கொடுப்பார். நம்ப முடியவில்லையா? நம்புங்கள். எத்தனை ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறேன். கேட்டால் கடவுள் கொடுப்பார். அவரை முழு மனதோடு நம்பினால் அவர் கேட்காமலேயே கொடுப்பார். இரண்டிற்கும் நம் வரலாற்று சம்பவங்களிலும் புராணங்களிலும் நிறைய ஆதாரங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் கதை என்று ஒதுக்கிவிட முடியாது. இவற்றை கடவுள் செய்த அற்புதங்கள் என்றோ அவரது திருவிளையாடல்கள் என்றோ முழு மனதோடு நம்பினால் நம் வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நடக்கும். நம்முடன் வாழும் பல சக மனிதர்களின் வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்கும். தேடி பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் பல உண்மைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். சரி, கடவுள் கூரையை பீத்துக்கொண்டு கொடுத்த கதைகளை பார்க்கலாமா? காரைக்கால் அம்மையார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்தான் நம்பிக்கையோடு இறைவனிடம் ஒரு மாம்பழம் கேட்டார். கூரையை பித்துக்கொண்டு அவர் கையில் தெய்வீக மாம்பழம் வந்து விழுந்தது. ஒரு காலத்தில் காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்காலில் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்த புனிதவதிதான் இந்த காரைக்கால் அம்மையார். சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள நீதிபதி ஒருவரின் மகனான பரமதத்தன் என்ற வணிகரை மணம் முடித்தார். ஒரு சமயம் பரமதத்தன் தனக்கு கடைக்கு வந்தவர் கொடுத்த 2 மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். புனிதவதி அவற்றில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியார் ஒருவருக்கு அளித்து விட்டார். பிறகு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு மதிய உணவு வைக்கும் பொழுது மற்றொரு மாம்பழத்தை கொடுத்தார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்தனுப்பிய இன்னொரு மாங்கனியையும் தனக்கு வைக்கும்படி பரமதத்தன் கேட்டார். புனிதவதி என்ன செய்வதென்று திகைத்து பக்கத்து அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது மேலிருந்து அவர் கையில் ஒரு மாங்கனி வந்து விழுந்தது. மகிழ்ச்சியடைந்த புனிதவதி அதனை கணவருக்கு படைத்தார். முதலில் வைத்த மாங்கனியை விட இந்த மாங்கனி அதிக சுவையுடன் இருந்தது. சந்தேகமடைந்த பரமதத்தன் இது ஏது என்றார். புனிதவதி நடந்ததை கூறினார். பரமதத்தனால் அதை நம்ப முடியவில்லை. சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைத்து காட்டச் சொன்னார். புனிதவதியும் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அவர் கையில் வந்து விழுந்தது. இதை கண்டு வியந்த பரமதத்தன், நீ மனித பிறவி இல்லை, தெய்வ பெண். உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாகாது என்று கூறி அவரை விட்டு பிரிந்து சென்றார். பிரிந்து சென்று வேறு திருமணம் செய்து கொண்டு தனக்கு பிறந்த மகளுக்கு புனிதவதி என்ற பெயரையே வைத்து வாழ்ந்தார். கணவனை பிரிந்ததால் இனி இந்த இளமை வாழ்க்கை வேண்டாம், இந்த மனித பிறவியே வேண்டாம் என்று
புனிதவதி இறைவனிடம் தன்னை அவரின் பூதகணமாக மாற்ற சொல்லி கேட்டார். அப்படியே அவரது உருவம் மாறி பூதகணமானார். பூதகணமாகவே இறைவனை பற்றி பல பதிகங்களை பாடினார். அதிலிருந்து காரைக்கால் அம்மையார் என்ற பெயரும் பெற்றார். தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கண முறையை அறிமுகம் செய்தவரே காரைக்கால் அம்மையார்தான். தேவார காலத்திற்கு முன்பே இசைத்தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதால் இசைத்தமிழின் அன்னை என்று போற்றப்பட்டார். அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், திருவிரட்டை மணிமாலை என இவருடைய பாடல்கள் 12 திருமுறைகளில் 11வது திருமுறையில் வைத்து போற்றப்படுகின்றன. தனது கடைசி காலத்தில் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று சிவபெருமானிடம் கேட்டார். இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும். அதுபோலவே அருளிய இறைவன் அவரை திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து தன் திருத்தாண்டவம் காட்டி தன் திருவடி கீழ் என்றுமிருக்க என்று அருளினார். 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் இவருக்கு இன்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கோயில் உள்ளது. காரைக்கால் சோமநாதர் கோயில் என்ற சிவன் கோயிலை காரைக்கால் அம்மையார் கோயில் என்றே அழைக்கின்றார்கள். இவருடைய சன்னதியின் சுதை சிற்பங்களிலும் சுற்றுப்பிரகார ஓவியங்களிலும் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. இந்த காரைக்கால் அம்மையார் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுவாமி தேர் வீதி உலா வரும்போது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இறைக்கப்படும் மாங்கனியை குழந்தை பேறு இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான். இப்படி காரைக்கால் அம்மையார் நம்பிக்கையுடன் தன்மேல் வைத்த பக்திக்கு சிவபெருமான் மாங்கனியை கொடுத்தார். அவர் கேட்டபடி உருவம் மாற்றி கொடுத்தார். முடிவில் அவர் விருப்பப்படி தன் காலடியிலேயே இடமும் கொடுத்தார். ஆகாயத்திலிருந்து மாங்கனி விழுந்தது போல் பொன்னாலான நெல்லிக்கனிகள் கூரையை பீத்துக்கொண்டு கொட்டிய வரலாறும் உண்டு. அனைத்து ஜீவன்களிலும் இருக்கும் பரம்பொருள் ஒன்றே என்னும் அத்வைத தத்துவத்தை போதித்தவர் ஜகத்குரு ஆதிசங்கரர். தவ முனிவர்கள் பிச்சை வாங்கி உண்ணுவது மரபு வழி வழக்கம். அதுபோல ஆதிசங்கரரும் ஒருமுறை பிச்சை கேட்டு ஒரு வீட்டிற்கு சென்றார். அந்த வீடோ பரம ஏழையான ஒரு பக்தரின் வீடு. அவரோ பொருள் தேடி வெளியில் சென்றிருந்தார். அவரது மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தார். சங்கரர் பிச்சை கேட்டு அவர்கள் வீட்டு வாசலில் நின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வந்தவருக்கு பிச்சையிட வீட்டிலே எதுவுமே இல்லை. அங்கே வறுமைதான் தாண்டவமாடியது. பிச்சை கேட்டு வந்தவரை வெறும் கையோடு அனுப்ப மனமில்லாத அந்த பெண்மணி வீடு முழுவதும் தேடி பார்த்து காய்ந்து போன ஒரு நெல்லிக்காயை கண்டெடுத்தார். அதை கொடுக்க மனம் கூசி வேறு வழி இல்லாமல் உலர்ந்து போன அந்த நெல்லிக்கனியை தயக்கத்துடன் சங்கரருக்கு பிச்சையிட்டார். அவரது ஏழ்மை நிலையையும் அவரது நல்ல மனதையும் புரிந்து கொண்ட ஆதிசங்கரர் அந்த ஏழை பெண்ணுக்காக கனகதாரா என்ற ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமியை துதித்தார். அவ்வளவுதான். அந்த பெண்ணின் வீட்டிலே கூரையை பீத்துக் கொண்டு பொன்னாலான நெல்லிக்கனிகள் மழை போல் கொட்டின. அந்த வீட்டின் நிலைமையும் மாறியது.
இன்றும் பக்தர்கள் தங்கள் வறுமை நீங்க வேண்டுமானால் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிதான் லக்ஷ்மி தேவியை வணங்குகிறார்கள். தங்கத்தாலான நெல்லிக்காய்களை பெற்றது போல தங்கத்தாலான புளியங்காய்களை பெற்றவரை தெரியுமா? அவர்தாங்க சிவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர். சுந்தரர் சிவபெருமானிடம் பொன் கேட்டார், கிடைத்தது. பெண் கேட்டார், கிடைத்தது. கண் கேட்டார், கிடைத்தது. திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்தில் சுந்தரர் அடியவர்களுக்காக சிவபெருமானிடம் பொன் கேட்டார். அவருக்கு பொற்கிழி கிடைத்தது. பின்னர் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவோண காந்தந்தளி என்ற திருத்தலத்தில் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்ற பதிகம் பாடி பொன் கேட்டார். புளிய மரத்தை உலுக்கி பொன் புளியங்காய்களை உதிர்த்து கொடுத்தார் சிவபெருமான். அந்த பொன்னை வைத்து அவருக்கே ஆலயம் கட்டினார் சுந்தரர். இன்றும் இந்த திருத்தலம் பொன் புளியங்காய் பெற்ற திருத்தலம் என்றே போற்றப்படுகிறது. சுந்தரர் திருவாரூரில் பறவை நாச்சியாரையும் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரையும் கண்டு காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டார். சுந்தரர் ஏற்கனவே திருமணமானவராயிற்றே என்று சங்கிலியார் தயங்கிய பொழுது சிவனே அவர் கனவில் தோன்றி சுந்தரரை மணம் முடிக்கச் சொன்னார். உன்னை விட்டு நீங்காமல் இருக்க சத்தியம் வாங்கிக் கொள் என்றார். அதன்படி இருவருக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் சங்கிலியாரை பிரிந்து சுந்தரர் திருவாரூர் புறப்பட்டார். அவர் வாக்கு தவறியதால் அவரது 2 கண்களும் பறிபோயின. அதனால் சுந்தரர் மனம் வருந்தி பதிகம் பாடி திருவெண்பாக்கத்தில் இறைவனிடம் ஊன்றுகோல் பெற்றார். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை வேண்டி இடது கண் பெற்றார். பின்பு திருவாரூரில் வேண்டி வலது கண்ணும் பெற்றார். சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்ததால் பறவை நாச்சியார் சுந்தரர் மீது கோபம் கொண்டு அவருடன் வாழ மறுத்தார். சுந்தரர் சிவபெருமானிடம் சரணடைய அவருக்காக தெருவிலேயே நடந்து சென்று பறவையாரிடம் தூது போனார் சிவபெருமான். பறவை நாச்சியாரை சமாதானப்படுத்தி சுந்தரரிடம் இணைத்து வைத்தார். இப்படி தன்னிடம் உண்மையான அன்பு வைத்த பக்தருக்காக கேட்டதெல்லாம் கொடுத்தார் சிவபெருமான். அன்பே சிவம் அல்லவா, அவன் மீது அன்பு வைத்தால் கிடைக்காததும் உண்டா? திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருந்த சமயம் பாலுக்காக அழுதார். அம்மையும் அப்பனும் தோன்றி அவருக்கு பால் கொடுத்தார்கள். தோடுடைய செவியன் என்று 3 வயது குழந்தையை பாட வைத்தார்கள். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து திருக்கோலக்கா திருத்தலம் சென்ற பொழுது கையால் தாளம் போட்டு அத்தல ஈசன் கொன்றைவனநாதரை போற்றி பாடியது. அடடா, குழந்தையின் கை வலிக்குமே என்று அவருக்கு நமசிவாய என்ற பஞ்சாட்சரம் எழுதப்பெற்ற பொற்தாளம் கொடுத்தார் திருக்கோலக்கா ஈசன். அதேபோல் பொற்றாளத்திற்கு ஓசை வழங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்றும் தொனி பிரதாம்பாள் என்றும் பெயர் பெற்றார். மிருகண்ட முனிவரும் அவரது துணைவி மருத்துவவதியும் ஈசனிடம் குழந்தை வரம் கேட்டனர். ஈசன் அருளினார். மார்க்கண்டேயன் பிறந்தார். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது என்பது விதி. சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்ட மார்க்கண்டேயன் திருக்கடையூரில் சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டு வேண்ட மார்க்கண்டேயன் உயிரை எடுக்க வந்த காலனை காலால் உதைத்து வதைத்து மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற சிரஞ்சீவி வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதேபோல மாணிக்கவாசகர் குதிரை வாங்க அரசன் கொடுத்த பணத்தில் சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டிவிட அவருக்காக அரசனிடம் நரிகளை பரிகளாக்கி அனுப்பினார் ஈசன். திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் என்ற தலத்தில் 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானை வழிபட்டார் விஷ்ணு. வழிபடும் பொழுது ஒரு தாமரை மலர் குறையவே தன் கண்ணையே மலராக்கி வழிபட்டார். அதனால் மகிழ்ந்த சிவபெருமான்
திருமாலுக்கு சுதர்சன சக்கரத்தை வழங்கி அருள் செய்தார். அந்த கோயில் திருமார்பேறு என்றும் பெருமாள் தாமரைக்கண்ணன் என்றும் போற்றப்பட்டனர். சிவபெருமான் தன்னை நோக்கி தவம் செய்த அர்ஜுனனுக்கு வேடன் வேடத்தில் வந்து பன்றியை கொன்று திருவிளையாடல் நிகழ்த்தி சக்தி வாய்ந்த பாசுபத அஸ்திரம் வழங்கினார். இலங்கை வேந்தன் ராவணன் சிவபெருமானை காமோதி ராகத்தில் சாமகானம் பாடி மகிழ்விக்க அவனுக்கு சந்திரஹாசம் என்ற வெல்ல முடியாத வாளும் நீண்ட ஆயுளும் கொடுத்தார். இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் சாப விமோசனம் கொடுத்தார். ஐராவதம் யானைக்கு மீண்டும் பழைய வெள்ளை உருவம் கொடுத்தார். தேவலோக கங்கையை தன் சடையிலே தாங்கி பூமிக்கு கொடுத்தார். உமையவள் கேட்டாள் என்று தன் உடம்பிலே பாதியை கொடுத்தார். இப்படி மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் கேட்டதையெல்லாம் கொடுத்தவர் நம் சிவபெருமான். அவர் மட்டுமா? பெருமான் கொடுத்தால் பெருமாள் கொடுக்க மாட்டாரா? அழிக்கும் கடவுளே கொடுத்தால் காக்கும் கடவுள் எவ்வளவு கொடுப்பார்? அவர் திருவிளையாடல்கள் புரிந்து கொடுத்தால் இவர் தசாவதாரங்கள் எடுத்து கொடுத்தார். கிருஷ்ணன் தனக்காக அன்போடு அவல் கொண்டு வந்த குசேலனிடம் ஒரு கைப்பிடி அவல் வாங்கி உண்டு குபேர செல்வம் கொடுத்தார். பாண்டவர்களுக்கு போரில் வெற்றியை கொடுத்தார். உத்தரையின் இறந்த குழந்தைக்கு மீண்டும் உயிரை கொடுத்தார். கோகுலத்தில் தன் குழலிசையால் கீதம் கொடுத்தார். குருஷேத்திரத்தில் கீதை என்னும் வேதம் கொடுத்தார். ராமாவதாரத்தில் கல்லாய் கிடந்த அகலிகைக்கு உயிரை கொடுத்தார். எச்சில் பழம் கொடுத்த சபரிக்கு மோட்சம் கொடுத்தார். தன்னை பணிந்த சுக்ரீவனுக்கும் விபீஷ்ணனுக்கும் அரசாட்சி கொடுத்தார். தன்னை எதிர்த்த ராவணனுக்கும் இன்று போய் நாளை வா என்று உயிர் பிச்சை கொடுத்தார். திருமாலாய் தேவர்களுக்கெல்லாம் அமுதம் கொடுத்தார். திருமகளுக்கு தன் மார்பிலே இடத்தை கொடுத்தார். இன்றும் திருப்பதி முதல் தன் திருத்தலங்கள் அனைத்திலும் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுவன கொடுத்து அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படித்தான் பிள்ளையார்பட்டியாகட்டும், திருச்செந்தூராகட்டும், திருவரங்கம் ஆகட்டும், திருவண்ணாமலையாகட்டும், சமயபுரமாகட்டும், திருவேற்காடாகட்டும், ஒவ்வொரு திருத்தலத்திலும் பக்தர்கள் கேட்பதையெல்லாம் கடவுள்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த கோயில்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. ஆமாம், கடவுள் கொடுத்தால் கொடுத்து கொண்டே இருக்கிறார், மேலும் கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு கேட்க வேண்டியது நாம் தான். கேட்டதும் கொடுப்பவனே.